நுங்கு இந்த சீசனில் எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. ஆனால் நுங்கு பற்றி நச்சுன்னு ஒரு 4 கேள்வி கேட்டுருவோம். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் பாருங்கள். நம்பர் 1, நுங்கு சர்க்கரை நோய் உள்ளவங்க சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குற கேள்வி. ஸோ நுங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமில் ஒரு 40-45 கலோரிகள், ஒரு 10 கிராம் மாவுச்சத்து, 85-90% தண்ணீர் நம்முடைய ஒரு அருமையான ஒரு உணவு. சரிங்களா? சம்மர் சீசனில் ஒரு சூப்பரான உணவு. சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் நுங்குலேயே 10 கிராம் தான் மாவுச்சத்துங்கிறனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சர்க்கரை அளவுகளை அதிகம் பண்ணாது. ஈவன் மற்ற பழங்கள்லாம் விட இதில் 50% கம்மியாக தான் மாவுச்சத்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு. பெரிய அளவில் சர்க்கரை அளவுகளை அதிகம் பண்ணாது, ஆனால் மிதமான அளவில் சாப்பிடணும். நம்பர் 2 கேள்வி, நுங்கு உங்களுக்கு எடை குறைக்க விரும்புகிறவங்க ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே அதே மாதிரி தான். இதில் மிகவும் கலோரிகள் கம்மிங்கிறனால மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் விட கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே உங்களுக்கு கலோரிகள் கம்மியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வயிறு நிரப்புறதுக்கு வெறும் தண்ணி தான் இதில் 90%. அதனால் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். 3, நுங்கு உங்களுக்கு பயங்கரமான சூட்டை தணிக்கும் சொல்கிறாங்களே, எந்த அளவுக்கு உண்மை? சூடு குளிர்ச்சிங்கிறது சிம்பிளாக சொல்லணுன்னா, வெயில் காலத்தில் உஷ்ணத்தினால நம்ம உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகும், நீர்ச்சத்து குறைபாடு. நீர்ச்சத்து குறைபாடுக்கு என்னங்க நம்ம உடம்புக்கு தேவை? திரும்ப நீர்ச்சத்து தான் தேவை. ஸோ நுங்கு ஒரு 85-90% நீர் நிரம்பிய ஒரு உணவு அப்படிங்கிறனால அதை அதிக அளவில் எடுக்கும்போது இந்த நீர்ச்சத்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது உங்களுக்கு டீஹைட்ரேஷனை போக்குறதுக்கு உதவி பண்ணலாம். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது உங்களுக்கு வெயில் காலத்துக்கு ஒரு ஏற்ற உணவுன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் அதே சமயத்தில் நம்ம சாதாரண தண்ணீர் அது நிறைய குடித்தாவே போதும். ஏதோ ஸ்பெஷலாக ஒரு நுங்கு இளநீ சாப்பிட்டா தான் அந்த குளிர்ச்சி போய் சுட்டு தணிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. 4வது கேள்வி நிறைய பேர் கேட்குறது, நுங்கு வந்து மேலே அந்த தண்ணியோ அந்த இதெல்லாம் தடவைனா உங்களுக்கு முகப்பரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்க்குரு புண்ணு இதெல்லாம் போகுமா அப்படின்னா, நுங்கில் மிதமான லெவலில் ஹியூமெக்டன் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. அப்படின்னா என்னென்னா, நமக்கு அந்த மாய்ஸ்சர் ஈரப்பதத்தை அப்படியே சேர்த்து அப்படியே வச்சுக்கிற தன்மை இருக்குது. அதனால் தோல் ரொம்ப வெயில் காலத்தில் ஏதாவது வறண்டு போனாலோ அல்லது இந்த வேர்க்குரு புண்கள் வந்தாலோ அந்த இடத்துல இது ஒரு சின்ன குளிர்ச்சியான ஒரு தன்மை ஏற்படுத்தும். மைல்டான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதா சில ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்குங்க. ஸோ மேபி ஒரு கொஞ்சம் இது உதவலாம். பட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அதை விட நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் கற்றாழை அதெல்லாம் இன்னும் அதிகம் எஃபெக்ட் அதிகம். அது குறையலை அப்படின்னா தாராளம் தோல் மருத்துவரை பாருங்கள். இதை மட்டும் நம்பிட்டு இருக்க வேணாம். ஸோ நுங்கு ஒரு அருமையான உணவு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதில் காமனாக மக்கள் மனசில் இருக்கிற ஒரு 4 கேள்விக்கு இந்த ஷார்ட்ஸில் விடையளிச்சிருக்கோம். அடுத்த வாட்டி நுங்கு சாப்பிடும்போது இதை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க.